திலகர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் திலகர் ஜெயந்தி மற்றும் 115வது ஆண்டு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்டைக்குறிச்சியில் அமைந்துள்ள திலகர் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் திலகர் ஜெயந்தி விழா பள்ளியின் 115வது ஆண்டு விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் சிறப்புரையாற்றி மாணவர்கள் கல்வியுடன் ஒழுக்கம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு வழங்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற பாரம்பரிய மற்றும் நவீன கலை நிகழ்ச்சிகள், சிறப்பு நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த விழாவில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அந்த பணியில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஐயாவையும் நாங்கள் எங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் மாவட்ட கல்வி அலுவலர் மோசஸ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஸ்ரீராம் சங்கரன் சார், திலீப் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம் கல்டைக்குறிச்சியின் பேரூராட்சி தலைவர் இசை பாண்டி அண்ணா அவர்களை பள்ளியின் சார்பாகவும் அவருடன் வந்துள்ள அத்துணை சகோதரர்களின் பள்ளி. அடுத்ததாக டி சபரிமணிகண்டன் 12B 12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 97 மதிப்பெண்களுக்கு பெறப்படும் பரிசு ரூபாய் 14,900. சி அபிசங்கரி 12A கணினி அறிவியல் பாடப்பகுதியில் முதலிடம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். உமா மகேஸ்வரி 10A தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக பெறப்படும் பரிசு தொகை ரூபாய். டி லாவண்யா 12H தொழிற்கல்வி பிரிவில் என்ன மதிப்பெண் பெற்றமைக்காக இதில் பெறப்படும் பரிசு தொகை ரூபாய் 2. அந்த காலத்திலேயே விவேகானந்தர் அவர்கள் ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காங்க. அன்பு குழந்தைகள் அவை ஸ்டாப்னா திருத்தர் போலீஸ் எடுமீன் விடுமீன் செல்மீன் அப்படின்றது தமிழை குறிப்பிட்டு காட்டுகின்றார். நீங்களெல்லாம் மிக அற்புதமாக ஒரு கோல், ஒரு பாதை, ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை நான் அடைய வேண்டும். அது மிக சில குறைவான லட்சியமாக இருக்கலாம். நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும், நான் ஒரு கலெக்டர் ஆசிரியர், ஒரு சின்ன கிளர்க்காக வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டாலும் கூட அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குமானால் கண்டிப்பாக அதை நீங்க சாதிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஒரு ஃபேமிலியிலிருந்து ஒருவர் அரசு பணிக்கு நீங்க வந்து விட்டீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் மாறும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும், உங்களுடைய நடை உடை பாவனை மாறும், உங்களின் மூலமாக உங்களை சுற்றி கொண்டே உற்றாருடைய செயல்பாடுகள் மாறும். இப்படிதான் ஒவ்வொரு வீடும் மாறுகின்ற போது அந்த கிராமம் மாறும். கிராமம் மாறும்போது நாடு உயரும். நாடு உயர்வதன் மூலமாக இந்தியாவுடைய உலகம் முழுவதும் நமக்கு நிலைத்து நிற்கும். அந்த வகையில் நாமெல்லாம் சாதனை படைக்கக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்று சுட்டிக்காட்டி, அப்படி சாதனை படைக்கணும்னா மகாகவி பாரதியார் அவர்கள் ஒரு 3 வரியில சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் உறுதியா இருக்குன்னா நீங்க தான் உறுதியா இருக்கணும். அன்பு குழந்தைகளை மனதிலே உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். நான் மேலே சொன்ன விவேகானந்தர், அப்துல் கலாம், பாரதியார் 3 பேரும் சுட்டி காட்டினீங்கன்னா இந்த 3 வார்த்தைகள் 3 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிற சக்தி. உங்களுடைய மனதிலே உறுதி வேண்டும், உங்களுடைய வாக்கிலே இனிமை வேண்டும், உங்களுடைய கனவும் உங்களுடைய பெற்றோர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதற்கு ஆசிரியருடைய கருத்துக்களையும் கேட்டு சிறந்த கல்வி கற்று நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த விழாவில் பரிசு பெறுகின்ற மாணவர்களை எல்லாம் வாழ்த்தி உமா மகேஸ்வரி 10A தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக
இதில் பெறப்படும் பரிசுத் தொகை ரூபாய் டி. லாவண்யா 12 lakhs. தொழிற்கல்வி பிரிவில் என்ன மதிப்பெண் பெற்றமைக்காக இதில் பெறப்படும் பரிசுத் தொகை ரூபாய் 2000. இப்பரிசினை உடனே வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.